வணக்கம் ஓவியா. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே வரதராஜபுரம் பகுதியை சேர்ந்தவர் பரத் மற்றும் சீனு இருவரும் கல்லூரி படித்து வரும் நிலையில் பகுதி நேரமாக துக்க நிகழ்ச்சியில் கான பாடல்கள் பாடி வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி படப்பை அருகே அம்மனம்பாக்கம் கிராமத்தின் நண்பர்கள் லோகேஷ் வீட்டில் இருந்துள்ளனர். அப்போது அங்கு இருசக்கர வாகனங்களில் வந்த மர்ம கும்பல் ஒன்று லோகேஷ் வீட்டிற்குள் நுழைந்து வீட்டில் இருந்த பரத் சீனுவை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர். கொலை சம்பவத்தை தடுக்க முயன்ற லோகேஷின் தந்தை மோகனுக்கும் கொலையாளிகள் கத்தியால் தாக்கியதில் அவருக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மணிமங்கலம் போலீசார் இருவரின் உடல்களை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வு செய்வதற்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி மேலும் இந்த இரட்டை கொலை வழக்கை குறித்து வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் அந்த குற்றவாளியை தேடி வந்தனர். குறிப்பாக தாம்பரம் அருகே வீடு ஒன்றில் தலைமறைவாக இருந்து வந்த 2 சிறார்கள் உள்பட 7 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்த மணி என்ற ஐயப்பன், படப்பையை சேர்ந்த சந்தோஷ், முரிசூரை சேர்ந்த குமரவேல், பெருங்குளத்தூரை சேர்ந்த வேலன், தீர்க்கங்கரனை சேர்ந்த அன்பு உள்ளிட்டோருடன் மணிமங்கலம் காவல் உதவி ஆணையர் சுந்தர் தலைமையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் குறிப்பாக ஓவியா, கஞ்சா விற்பனை செய்வதில் பல்லாவரத்தில் கொல்லப்பட்ட 2 நபர்களுக்கும் தற்போது கொல்லப்பட்ட இருவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்தது தெரிய வந்துள்ளது. பிரபல கஞ்சா விற்பனை தீபக் என்பவரின் கீழ் கஞ்சா விற்று வந்துள்ளது. இவர்களுக்கு போட்டி மோதல் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த கொலை சம்பவம் நடைபெற்றிருக்காகவும் போலீசார் முதற்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது. குறிப்பாக ஓவியா, இந்த பல்லாவரம் பகுதியில் அதிகமாகவே இந்த கஞ்சா விற்பனை பரவலாக நடைபெற்று வருகிறது. இதை தடுக்க வேண்டிய டிசி பவன்குமார் ரெட்டி சற்றும் அதை கவனத்துக்கு கொள்ளவில்லை. அதாவது இந்த கஞ்சா விற்பனையால் தொடரும் கொலைகளும் கடந்த ஒரு 3 மாதமாக இந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு சம்பவமாக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த கஞ்சாக்காக இந்த கொலைகள் தொடரலாம் என்ற ஒரு குறிப்பும் இந்த சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆகையால் காவல்துறை உடனடியாக தலையிட்டு இந்த கஞ்சா விற்பனை முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும், முழுமையான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் ஒரு கோரிக்கையாக உள்ளது. ஓவியா.